ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூடிய டோன்ட் லீவ் மீ அலோன் பார்ட் 6டா. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போயே சொல்லிடுறேன், ஜீக்கு கூட ஸ்டோரி அது ஒரு 2 எபிசோடுக்கு மட்டும் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும்டா. ஓகேவா? நம்ம ஜிம்னுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி அதில் எல்லாமே நிறைய ரொமான்டிக் சீன்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுள் அப்படின்னா கேளுங்க, இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கடைசி திட்டக்கூடாது. ஓகேவா? திட்டக்கூடாது இப்போ சொல்லிட்டேன். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே 5 இயர்ஸ் பிஃபோர் போகலாண்டா. இங்கே ஒரு பெரிய கிளப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய கிளப்பில் ரொம்ப ஒரு அழகாக நைட் டைம். அது ஒரு பர்சன் ப்ளூ கலர் ஜீன்ஸு ஷர்ட் போட்டு, அப்புறம் முன்னாடி கொஞ்சம் பேங்க்ஸு, பின்னாடி கொஞ்சம் பேங்க்ஸ், அப்படியே ஹேர் அழகாக இருக்குது. குட்டி குட்டி அந்த பேங்க்ஸ் வச்சுக்கிட்டு அடிக்க ஒரு ஹேண்டில் ட்ரிங்க்கு, இன்னொரு ஹேண்டில் ஸ்மோக்கு, லிப்பில் ஒரு பியர்சிங், அப்புறம் ஹேண்டில் ஃபுல்லாக டேட்டூ போட்டு அவ்வளோ ஹாட்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ரகட் பையன் இருக்கான். பார்க்குறதுக்கு ரகடாக இருக்கானா, ரொம்ப அழகாக இருக்கான். அழகான ரவுடி. ஓகேவா? ஒரு ஹாட்டான ஒரு அழகான ரவுடி பையன் தான் அங்கே உட்காந்துட்ருக்கான். வேறு யாரும் நம்ம ஜங்குக்கா தான். ஓகேவா? இப்போது நம்ம ஜங்குக்கு தாங்க உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பொண்ணு வர, ஹாய் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு ரன் பண்ணி பார்க்குறாங்க. ஏய் இல்லையா சொல்கிறாங்க. ஜங்குக்கு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி வந்தா சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து 1 வீக்காக சொல்கிறாங்க. நீ எங்கே இருந்தால் சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபாரின்லாம் சொல்கிறாங்க. எந்த கண்ட்ரி சொல்கிறாங்க. லண்டன் சொல்கிறாங்க. ஓ ஓகே, எப்போ வந்து சொல்லிக்கிறாங்க. 1 வீக் ஆகுது ஜங்குக்கு, எனக்கு அங்கே வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சா, அதான் 3 இயர்ஸ் ஆகிட்டு, அதான் ரிட்டர்ன் வந்துட்டா சொல்கிறாங்க. உன்னை பார்த்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் நீ கொஞ்சம் கூட மாறுபடி ஜங்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா கேட்குறாங்க. ஆமாம், நீ கூட கொஞ்சம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட போலே சொல்கிறாங்க. ஆமாம், நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு லியா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக லியா தான் ஓகே ஜங்குக்கு நான் அப்போ கேட்டேன், நீ இன்னும் சொல்லிட்டேன், இப்போ கேட்கவா சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் அப்போவும் நான் இப்போவும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு லவ்வில் எப்பவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் லவ் பண்ணவும் மாட்டேன் யாரையும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அதான் ஏன் ஜங்குக்கு அப்பயும் அதான் சொன்னேன், இப்போ தான் சொல்கிறேன், நீ ஏன் லவ் பண்ண மாட்டேங்கிற, என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம லியா கேட்குறாங்க. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. லியா டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா காய் வந்து நின்றுருக்காங்க. காய் என்ன சொல்கிறேன் இதுக்கு. ஆமாண்டி, ஜங்குக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகேவா சொல்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அது ஃபேன்ஸு. ஓகேவா சொல்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்னாலும் ஃபேன்ஸ்னாலும் ஒரே மீனிங் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போது லியா பார்க்குறா ஜங்குக்கு காய் சொல்கிற உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் உண்மை தான் சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது என்னோட ஃபேமிலி விஷயம் சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கு அத்தை பொண்ணு மாமா பொண்ணுலாம் மேரேஜ் பண்ணிக்க ஒரு ஓல்டு ஃபேஷன் இல்லையா சொல்லிட்டு லியா சொல்கிறா. அதை விட்டு இப்போது இந்த ஜென்ரேஷனில் போய்ட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிப்பாங்களா என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருலியா, நான் என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஓகேவா? என்னோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். அவங்க சின்ன வயசில் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் அதுக்காக அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி பேச்சுலர் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் மேரேஜ் அப்படின்னு வந்துன்னா அது என் ஃபேமிலி சொல்கிற மாதிரி தான் நடக்கும். ஸோ நீ என்கிட்ட அப்ரோச் பண்ணாது. ஓகேவா? ஒரு ஃப்ரெண்டாக எப்பவும் பேசு. ஓகேவா? நான் எப்பவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பேசுவேன். ஒரு நம்ம ஒன்றா கிளாஸ் மட்டும் இருந்திருக்கும். நீ வேறு என்ன கேட்டாலும் ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவேன். ஓகேவா? அதை தாண்டி வேறு எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு ஃபேஸோ ஒரு மாதிரி போயிடுது. அட்லீஸ்ட் டேட் சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. டேட்னா என்ன சொல்கிறேன், டேட்னாலும் வாசன் சுற்றுறது தானே சொல்கிறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்கடி, அவன் எப்படி ஒன்றை சுற்றுவான் சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு 2 பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. இது கேட்குற லியாக்கு ஒரு மாதிரி 2 பேராக சொல்கிறாங்க. இங்கேப்பா 2 பேரால் ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, ஆனால் ஒரு பர்சனுக்கு 2 பர்சன் இருக்காங்க. ஓகேவா? அத்தை பொண்ணு மாமா பொண்ணு சொல்லிட்டு அதனால் நீ அப்ரோச் பண்ணாது. ஓகேவா? உனக்கு ஏற்ற ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்கள போய் அப்ரோச் பண்ணு அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. லியாக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி ஜங்கு கப் சொல்கிறாங்க. என்ன லியா சொல்கிறாங்க. ஒரு ஹக்கு சொல்கிறாங்க. ஓ ஷியார் சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு சரி ஓகே பாய் சொல்லிட்டு போயிடுறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுறா. இப்போது நம்ம ஜங்கு காய் மேக்கப் பார்க்குறாங்க. சரி ஓகே அவள்கிட்ட அப்படி நாங்கள் கேட்குறோம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏண்டா நீ ஜெஸ்ஸி மேரேஜ் பண்ணிக்க வரையா மினியை மேரேஜ் பண்ணிக்க வரையா சொல்கிறாங்க. எனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. போய் சொல்லாதா, அன்றைக்கி நீ ஜெஸ்ஸிட்ட ஏதோ பேசுகிறா நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது ஒன்றும்டா, எனக்கு ஜெஸ்ஸிக்கிட்ட விருப்பமே இல்லை மேரேஜ் பண்ணிக்க. ஜெஸ்ஸிக்கும் என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணாலும் எனக்கு ஜெஸ்ஸி மேரேஜ் பண்ணி சுத்தமாக விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. அப்போ மினி சொல்கிறாங்க. மினி எப்படி இருக்கா நான் பார்த்தது கிடையாது, ஆனால் அம்மா சொல்லுவாங்க மினி ரொம்ப அழகாக இருப்பா அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு நான் மினி தான் ஐ திங்க் அப்படி சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவள் ஜெஸ்ஸி எனக்கு வேண்டாம், ஏன்னா ஜெஸ்ஸி வந்துட்டு ரொம்ப வேறு மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்றா. ஆனால் ஃபேமிலியில் ஃபோர்ஸ் பண்ணி ஓகே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்லிட்டு அவகிட்ட உனக்கு பிடிச்ச மாதிரி ஜெஸ்ஸி சொல்லிட்டு சொல்லிட்டேன். அவரு சரி ஓகே சொல்லிட்டா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்கறா. சரி எதுக்கு நீ இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குடா சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன், எதுக்கு ஒரு டிப்ரெஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும் ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியல நம்ம கம்பெனியில் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அப்பா அவங்க கம்பெனி வந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து தனியாக தான் இருப்பேன். எப்படி இவங்க அவருக்குன்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணாரோ சேம் நானும் அப்படி தான் எனக்கு ஒரு கம்பெனி உருவாக்கணும்னு நினச்சேன். அதுவே உருவாக்கிட்டே சொல்கிறாங்க. அது நம்ம கம்பெனி நம்பர் 1 இருக்கே சொல்கிறாங்க. அது இன்னும் பத்தாது சொல்கிறாங்க. இன்னும் பத்தாது, அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு ஜோன் இண்டஸ்ட்ரி அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அது இப்போ எல்லாருக்குமே ஃபேமஸ் தானே இருக்குது சொல்கிறாங்க. இல்லை நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சேம் டைம் டிப்ரெஷன் ஆகுது, அதுக்காக தான் இப்போ அந்த மாதிரி வந்துட்டு ட்ரிங்க் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இங்கே ஒரு பர்சன் வந்துட்டு என்ட்ராகிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஹாட்டாக இருக்காங்க.
அந்த பர்சனை பார்த்துட்டு நம்ம காய் பார்க்குறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பாரு ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் ட்ரெஸ் பண்ணியிருக்காண்டா சொல்கிறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் ரொம்ப அழகாக அப்படியே வந்துட்டு மொபைலில் பேசிக்கிட்டே இவ்வளோ என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேறு கிளப்புக்குள்ளே வந்துட்டு ஃபோனை கட் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு டக்குனு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நல்ல வேலை சொன்னால் அண்ணாக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பர்சன் சொல்ல அந்த பையன் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு சரிவா வந்து உட்காரா சொல்லிட்டு உட்காடுறாங்க. காலேஜ் பசங்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் ஒன்று மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. ஏன் நான் மட்டும் தான் ட்ரெஸ் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. அதானே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் என்ன நீ பார்க்குறது ரகட் பாயாக இருக்க, அவனை பார்த்தா சாஃப்ட் பாய் மாதிரி இருக்கான் சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம காய் கேட்குறாங்க. சரி நீ அடிக்கடி ஒரு சொல்லுவே ஒரு ஐடியல் டைப்பு சொல்லிட்டு அது என்ன சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நீ சொல்லிவிடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பர்சனை பார்த்ததும் பிடிக்கணும், அவங்க எனக்கு எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ரகடாக இருந்தால் அவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ஆனால் பட் அவங்க கோல்டாக இருக்கணும். அப்புறம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் அவங்கள பார்த்ததும் என்னோட ஐஸ் வந்து அட்ராக்ட் ஆகணும், அவங்ககிட்ட என்னோட ஐ லாக் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெஸ்ஸிமினி என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என்னோட ஐடியல் டைப் கிட்ட தான் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சீட்டிங் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் என்னை ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது யார் அட்ராக்ஷன் எனக்கு ஐஸ்க்கு அட்ராக்ஷனாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் என்னுடைய கிஸ் ஹக்கெல்லாம் ஷேர் பண்ணுவேன் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சீட்டிங் சொல்கிறாங்க. அதுக்கு கவலையில் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேச்சுலராக இருக்கும்போதே பண்ணிவிடுவேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இதெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடியே நான் வந்து பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்குற காய்க்கு மெக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இந்த பக்கம் இவங்க 3 பேர் வந்து உட்காந்துருப்பாங்கடா, நம்ம யாரும் நம்ம ஜெமினி அலெக்ஸ் அப்புறம் 3 பேர் நான் ட்ரிங்க் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க 3 பேரும் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே லைட்டாக சோஜி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. மற்ற 2 பேரும் வேறு ட்ரிங்க் குடிக்கிறாங்க. டான்ஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வாங்கடா சார் இப்போ டான்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்க டான்ஸ் பண்ண பார்க்குறதுக்கு காய்க்கு மெக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. எனக்கு அந்த பசங்க கூட போய் டான்ஸ் பண்ணடா சொல்கிறாங்க. சரி போய் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. வாடா சொல்லிட்டு இப்போ காய் மெக்கும் வராங்க. வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க. இப்போ ஹாய் சொல்கிறாங்க. உங்கள் பேர் சொல்கிறாங்க. என் பேர் ஆலன், என் பேர் அலெக்ஸ் சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் கூட டான்ஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் டான்ஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் மட்டும் தனியாக தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது ஜிமின்கிட்ட ஒரு பர்சன் ஒரு பொண்ணு வந்துட்டு அப்ரோச் பண்ணுறா டான்ஸ் பண்ணலாமா சொல்லிட்டு ஜிமினும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் அவங்ககிட்ட ஹேண்டை கொடுக்க முடியும். இன்னொரு பர்சன் வந்து ஜிமில் ஹேண்ட் பிடிச்சிடுறாங்க. ஜிமின் ஹிப்பில் ஒரு ஹேண்ட் வச்சு ஜிமில் ஹேண்ட் பிடிக்கிறது ஜிமின் பார்க்குறாங்க. யாரும் சொல்லிட்டு ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. நீங்கள் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கு வந்துட்டு டான்ஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. டான்ஸ் தான் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அந்த பர்சன் பியர்சிங்லாம் போட்டுட்டு அப்படி இருக்காரு, பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப அழகாக ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. சரி ஜிமின் அவங்க கூட டான்ஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்து ஜிமின் கூட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. அந்த ஐ கான்டாக்டில் ஜிமின் லாக் ஆகிடுறாரு. அவரோட வெளில வரவும் இல்லை. ஜங்க் அப்படி ஜிமினையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி ஜங்குக்கோட ஐஸே பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போக அந்த என்னன்னா கொஞ்சம் ஒரு வைப் ஆகுது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கும் ஓகே சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க தனித்தனி சீட்டில். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினால ஜங்கும் ஃபேஸ் பண்ணவே முடியல. அவர் ஐ கான்டாக்டில் இருந்ததுனால ஒரு மாதிரி ஷை ஆகிட்டார். திரும்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஜிமின் யாருமே லவ் பண்ணதோ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அந்த ரீசனால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கும் பார்த்து ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ்டப் ஆகிருக்கும். அவர் கூட நின்னது டான்ஸ் பண்ணும்போது சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குனு ஒரு ஃபேஸில் ஒரு பிங்கிஷ் ஆகுது. தெரியக்கூடாது சொல்லிட்டு டக்குனு ட்ரிங்க் வந்து வந்திருக்கும். சென்டர் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சோஜி ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிடுறாரு. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க. வரமாட்டேன் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இங்கே ஒரு பாட்டில் காலி பண்ணிட்டல நீ எப்படி சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாரு அம்மன் எதுக்கு நம்ம ஃபேஸில் இவ்வளோ பிங்கிஷாக இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்னடா இப்படி இருக்கா சட்டு நம்ம அலெக்ஸ் நம்ம ஆனந்த் பார்க்குறாங்க. சரி ஓகே வீடு ட்ரிங்க் பண்ண அப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜவுக்கு அப்படி சிம்னி வச்சுக்கணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. மெக்கு பார்க்குறாங்க. டே என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. எதுக்கு நீ அந்த பையனை பார்த்துட்டு இருக்கா டான்ஸ் பண்ண ஓகே அந்த பசங்க கூட டான்ஸ் நல்லா பண்ணாங்க. நான் கேட்டேன். அந்த பசங்க ஏதோ இப்போ தான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனல் இயர் அம்மா 1 மந்த் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்காக ஃபன் பண்ணலாம் லாஸ்ட் டே அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு நம்ம மெக் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்லிட்டு பசங்க அழகாக இருக்காங்களா அழகாக இருக்காங்க சொல்லிட்டு இவங்க பார்த்து ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஜங்குக்கு மட்டும் ஜிம்மில் ஐஸ் எடுக்க மாட்டாங்க. ஜிம்மில் வந்துட்டு ஜங்கு பார்க்கவே இல்லை. அப்படி டர்ன் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லைட்டாக பார்க்கலாம் சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு ஜிம்லேயும் பார்த்துட்டு அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. இப்போ அகைன் ஒரு ட்ரிங்க் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் ஜிம்மில் ஒரு 2 பாட்டில் சோஜி வந்து குடிச்சிட்டு நல்ல ட்ரங்க் ஸ்டேட்டுக்கு போயிட்டார். ஒரு நல்ல எப்படி டீப்பாக ட்ரங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் தான் வந்துட்டு இந்த அந்த ட்ரிங்கை கூட எடுறா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் அந்த ட்ரிங்க் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துருவோம் அவர் குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஆலன் பார்க்குறாங்க. எனக்கு 10 நான் போய் வேண்டாம் சொல்கிறாங்க. என்னன்ட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. நீ மட்டும் நிறைய குடிச்சிருக்க 2 பாட்டில் குடிச்சிருக்கா, நாங்கள் ஜஸ்ட் 2 கிளாஸ் தான் குடிச்சிருக்கோம், நான் போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் தான் ட்ரிங்க் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஆலன் போய் ட்ரிங்க் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு அவர் டேபிளில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவர் கையில் தான் வச்சுருப்பாரு. ஜிம் பக்கத்தில் அவர் வரும்போது ஒரு பர்சன் லைட்டாக இடிச்சிட்டாங்க. அந்த ட்ரிங்க் நம்ம ஜிம்மி மேலே அப்படியே கொட்டிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க. என்னடா அவன் மேலே கொட்டிட்டு சொல்கிறாங்க.
நான் கூட திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் அடிச்சிட்டாங்க. சாரி சொல்கிறாங்க. எது சாரி சொல்லிட்டு வேணா நான் வந்து பே பண்ண உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் தெரியாமல் தான் கொடுத்தீங்க சொல்லிட்டு அவர் அனுப்பிடுறாரு. இப்போ அலெக்ஸ் ஆலன் பார்க்குறாங்க போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ இது யார் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. டே வாஷ்ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு வாடா போடா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினா நான் போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு வரவா சொல்கிறாங்க. சரி பார்த்து போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஜிமின் போகிறாங்க. ஷர்ட்டில் அப்படியே கொட்டிட்டான் புது ஷர்ட்டு சொல்லிட்டு ஜிமின் தான் நினச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் வாஷ்ரூம் பக்கம் போக நம்ம ஜவுக்கு அப்படியே எழுந்திருக்காங்க. எந்திரிச்சு ஜிமின் பண்ணி போகிறாங்க. ஓய் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் டன் பண்ணுறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிமினால் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அவர் க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. என்ன வேணும் மிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. பாரு வாஷ்ரூம் வந்து சேஃப்டி இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு வாஷ்ரூம் சேஃப்டி இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு அப்புறம் வேறு எங்கே சேஃப்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜவுக்கு பார்த்து க்யூட்டாக கேட்டிருக்கா. ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என் கூட வாசல் அவருக்கு ஹேண்ட் பிடிச்சி கூட்டு போகிறாங்க. ஹேண்ட் டச் பண்ணதா டோன் டச் அப்படி சொல்லிட்டு ஜெம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்கணும் அப்படியா டச் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. சரிட்டு அவருக்கு ஹேண்ட் விட்டுறாங்க. சரிட்டு 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஜிமின் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஒரு ரூம்குள்ளே நம்ம ஜங்க் வந்து கீ கார்டு வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரூம் ஓப்பன் ஆகுது. போயிட்டு வாஷ் பண்ணி சொல்கிறாங்க. ஜிமின் உள்ள போகிறாங்க. இது ஒரு ரூமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் போயிட்டு அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அந்த வாஷ்ரூமில் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரங்க் இப்போ தான் அதுக்கு போதை ஏறிட்டே இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி ட்ரங்கன் ஆகிட்டே ரொம்ப ட்ரங்கன் ஸ்டேட்டில் போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்க் வந்து வெளில தான் இருக்காங்க டோருக்கு வெளில. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு மிஸ்டர் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இங்கே ட்ரையர்லாம் இருக்காதா சொல்லிட்டு கேட்குறாங்க. ட்ரையரா எங்கே அதெல்லாம் இருக்காது சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணுற ஷர்ட்டை எப்படி ட்ரையர் இல்லாமல் எப்படி எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அவர் பனியன் போட்டிருக்காரு. பனியன் அந்த ஷர்ட்டோட நின்றுருக்காரு. அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இல்லை டார்க்கான ஒரு நேவி கலர் ஜீன்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பனியன் போட்டிருக்காரு. அது மாதிரி ஒரு ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. பார்க்கறதுக்கு அதான் அழகான ஸ்லிம்மான பாடி பட் அழகாக இருக்கு. ரொம்ப ஹாட்டாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு உள்ளே வந்துருப்பார். உள்ளே வந்து பார்க்குறாரு. ஜிமினை பார்த்துக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி இருக்காரு. ஜிமின் பார்த்தா நல்லா ட்ரிங்க் பண்ணி அப்படியே க்யூட்டாக ஃபேஸில் அப்படியே பிங்கிஷ் அழகாக இருக்கார். பார்க்குறது ஒரு பேபி மாதிரி நல்லா ஃபேஸ் வச்சுட்டு க்யூட்டாக பேசிட்டு இருக்காரு. இப்போ நான் எப்படி ட்ரை பண்ணுறது வெட்டாக இருக்கேன் எப்படி போட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வேணா நாங்கள் கொடுக்கவா ட்ரை பண்ணி எடுத்து தருவாங்க சொல்கிறாங்க. தருவாங்களா சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜங்காக கால் பண்ணுறாங்க பர்சனுக்கு. இப்போ அவங்க வராங்க. சார் சொல்கிறாங்க இந்த ஷர்ட்டை கொஞ்சம் ட்ரை பண்ணி தர முடியுமா சொல்கிறாங்க. ஓகே சார் நாங்கள் வெளில போய் தான் ட்ரை பண்ணி தரணும் வெயிட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார். ஜிமின் அந்த ஜங்க் வந்து ஷர்ட் கொடுத்து விட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வந்து பெட்டில் உட்காராங்க. நல்லா இருக்கே சார் ஜிம் தான் அப்படி பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ஜிம்னு பார்த்தா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் நீ எதுக்கு எனக்கு குறுக்குன்னு பார்க்குறா சார் ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சும்மா தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கிட்டே வராங்க. கிட்டே வந்து ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. உங்களோட கேட்கவா சொல்கிறாங்க. கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கேட்டுருக்காங்க. ஏன் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அதுவா அது ஒரு மாதிரி எனக்கு கேராக இருக்குது சொல்கிறாங்க. கேராக இருக்கா சொல்கிறாங்க. நிறைய குடிச்சிட்டியா சொல்கிறாங்க. 2 பாட்டில் வச்சு குடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக சொல்லிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் அதிகமாக ட்ரிங்க் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அதிகமாக ட்ரிங்க் பண்ண மாட்டேன் எப்படினாச்சும் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டாக பேசிட்டு இருக்காரு. ஜங்கெல்லாம் அவரால் ஐஸை எடுக்க முடியல. சரி உன்ட்ட ஒன்று கேட்கணும் சொல்கிறாங்க. கேளுங்க நான் சொல்லிட்டேனே அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கிஸ் தர முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க கிஸ்ஸா சொல்கிறாங்க. ஏன் நான் என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படி ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் நீ பாய் ஃப்ரெண்டில் தான் நானும் பாய் ஃப்ரெண்டில் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உன்ட்ட என்னோட கிஸ்ஸை ஷேர் பண்ண தோணுது அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிஸ்ஸை ஷேர் பண்ணுமா தப்பு சொல்கிறாங்க. என்னதுக்கு தப்பு அது நம்ம ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபோ கொடுக்க வேண்டியது ஓகேவா அதில் இன்னும் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது உங்களாக கொடுக்கக்கூடாது ஓகே சொல்கிறாங்க. யூ ஆர் மை ஸ்ட்ரேஞ்சர் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் ஸ்ட்ரேஞ்சரா சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. கரெக்டு தானே சொல்லிட்டு ஜிமின் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜவுக்கலை விட்டு ஐஸை எடுக்க முடியல. ஏன்னா ஒரு ஐடியல் டைப் வச்சுருப்பாரு அது ஜிமின் தான். அவர் பார்க்குறப்போ அப்படி தான் இருக்குது. அவருக்கு பார்க்குறப்போ ஹார்ட்லாம் ரைஸ்டப் ஆனது ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் அந்த ஃபீல் பண்ணது இவர்கிட்ட தான். அது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் தான் பட் சொல்கிறாங்க. பட் சொல்லி ஜிம்முக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் வந்துட்டு ஷேர் பண்ண போல இருக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பட் நான் கொடுக்க மாட்டேனே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. மேபி நானே எடுத்துக்கிட்டா சொல்கிறாங்க. எப்படி எடுத்துப்பா சொல்லி ஜிம் அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணுறதே கேட்டிருக்காரு. ஸ்டில் ஒரு ஐஸ் அப்பவும் பேசவே இல்லை. இப்போ நம்ம ஜங்க் தான் அப்படி ஜிம்மு கிட்டே போகிறாங்க. ஜிம் இப்போ வரைக்கும் ஐஸை க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணல இல்லையா அவருக்கு தெரியல. ஜங்க் போயிட்டு ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணுறாங்க. ஜிம் இப்போ தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறேன் ஜிம் ஜங்கு பக்கத்தில் இருக்காங்க. அப்படி ஜிம்முக்கு ஒரு பயம் வந்துட்டு டக்குன்னு அப்படி சொல்லி கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஜங்க் பண்ணி திருப்பி அட்டாச் பண்ணிடுறாரு. ஜங்குக்கு ஜிம்மில் லிப்ட் அட்டாச் பண்ணிட்டு அப்படி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்குக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்படின்னா கொஞ்சம் ஒரு ட்ரங்கன் ஸ்டைட்லேயே புஷ் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. எங்கள் பாரு எனக்கு விட்டு அப்படி சொல்லி ஜிம் ஸ்டேப்பா கொஞ்சம் ட்ரை பண்ண இந்த பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஆனால் ஜங்கு அவர் கிஸ் அப்படியே ரொம்ப ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் பார்த்தா ஜங்கோட அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஐஸ் ஓப்பன் ஏட பார்த்துருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண ஜிமின் ஒரு கடத்துக்கு அந்த கிஸ்ல மெல்டட் ஆகிட்டாரு. மெல்டட் ஆகிட்டு ட்ரங்க்ல வர இருக்காரா மெல்டட் ஆகிட்டு ஜிம்மோட நெக் ஜங்கோட நெக் ஒரு ஹோல்ட்
பண்ணுறாரு. ஹோல்ட் பண்ணிட்டு அவர் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்கக்கா. என்னன்றது தேங்க்யூ அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த கிஸ் வந்து ஒரு பிடிச்சிருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜங்கு கூட இப்போ போய் அட்டாச் பண்ணுறாரு. ஜங்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறா சொல்லிட்டு அவர் பார்க்கா. இப்போ நானும் கொடுப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிமினும் ஜங்கு கிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேருமே வந்து டீப்பாக வந்து கிஸ் பண்ணிருக்காங்க. பேக் டு பேக் வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்டாப் பண்ணல, ஜிம்மும் ஸ்டாப் பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக ஆகுது. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கான். சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவர் அப்படியே ஜங்க் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவா. ஜிமின் தான் ஜங்கு பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறாங்க. எடுத்துட்டு ஐ நீட் யூ சொல்கிறாங்க. என்னதுக்கு ஐ நீட் யூ அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்தா அவருக்கு வந்து அந்தளவுக்கு ட்ரங்க் பண்ணல. ஆனாலும் அவருக்கே இப்போ அந்த ஃபீல் இருக்குது. ஏன்னா கிஸ் பண்ணதுனால அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க தெரியல ஐ நீட் யூ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் எதுவுமே சொல்லாமல் அது அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இடத்துல அவர் மறந்துட்டு அந்த ஸ்டேட்டில் அவருக்கு அவர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபீல் ஆகுது. சரிட்டு அவர் ஷர்ட் அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படி ஜிமின் மேலே ஓவர் ஆகிறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஜங்கு கிஸ் பண்ண ஜிமின் ஜங்கு 2 பேரும் மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ ஃபீல் பண்ண மாட்டேலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் தான் நான் என்ன சொன்னேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் நீ ஃபீல் பண்ணுவியா கேட்குறாங்க. இதுக்கு சார் ஜிமின் கேட்குறாங்க. அவர் வந்து ஸ்டடியான மைண்டில் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியுதானே வேறு அவருக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. அவருக்கு கூட இருக்கணும் இப்போ தோணுது. இப்போ அவர் வந்து கான்ஃபிடண்ட்டாக இறங்கிட்டாரு. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் ஜங்கு ஒன்றா தான் இருக்காங்க. ஜிமின் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. கொஞ்சம் பெயின் ஆகுது. அவர் ஜிமின் வந்து ஜங்கு வந்து பைட் பண்ணுறதுனால அவருக்கு ரொம்ப பெயின் ஆகுது. இங்கே பாரு பைட் பண்ணதை ப்ளீஸ் எனக்கு வலிக்குது சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாரு எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் எனக்கு மட்டும் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்போ விட்டுற சொல்கிறாங்க. ப்ளீஸுங்க பாரு தான் நீயும் ஸ்டார்ட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாம் முடியாது ஓகேவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படி ஜங்கு சொல்ல. ஜிமினுக்கும் எதுவும் சொல்ல முடியல. இப்போ ஃபைனலாக ஜிமின் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் அந்த பெயின்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜிமினோட கண்ணு டேஸ்ட்லாம் வந்துருக்கு. ஜங்கு பைட் பண்ணும்போது அவர் டேஸ்ட்லாம் வைட் பண்ணி விட்டுட்டு அவர் கூட அந்த மாதிரி இருக்காங்க. 2 பேரும் கூட இருக்காங்க. இந்த பக்கம் அலெக்ஸ் ஆன் பார்க்குறாங்க. ஜிமின் எங்கடா சொல்கிறாங்க. வாஷ்ரூம் தானே போனான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா வாஷ்ரூமில் இல்லை. எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் வைக்கும் நம்ம ஜங்கு தேடுறாங்க. இப்போ நம்ம மெக்கு தான் அங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டை பார்த்தீங்களாங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லையே நான் என் ஃப்ரெண்டே காண தேடிட்டு இருக்கேன். பசங்க தேடிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு எங்கே போனாலும் தெரியல. 2 பேருக்கும் இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. ஒரு வீட்டுக்கு போயிட்டானோ சொல்கிறாங்க. அப்படி தானே இருக்கும் நம்மள சொல்லாமல் ஹாஸ்டல் போயிட்டான் போல சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ட்ரிங்க் வர பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் போகலாம் சொல்லிட்டு இவங்களாம் நம்ம ஜங்குக்கு வந்து போயிருப்பான்னு சொல்லிட்டு 4 பேர் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமின் தான் ஜிமினுக்கு வந்து ஜங்கோட நேம் கூட தெரியாது. நேம் கூட சொல்லாமல் தான் அவர் கிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் வந்துட்டு அப்படி ஜங்கு வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிருக்காங்க 2 பேரும். ஏன்னா ஜிமினுமே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து ட்ரங்கர் ஸ்டைலில் இருக்காரு. பட் வந்துட்டு அவர் டாமினேட்டடாக இருக்காரு ஜங்கு கூட. ஜங்கு பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இன்னும் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு கிஸ் பண்ண ஜிமினும் கிஸ் பண்ண மாறி மாறி அவங்களுக்குள்ள அந்த இண்டிபெண்டன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இப்போ அப்படி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஜங்கு தானே குட் நைட் சொல்கிறாங்க. குட் நைட் ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கா 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். ஜிமின் இப்போ தான் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா அவருக்கு பாடி ஃபுல்லாக அவ்வளோ பெயினாக இருக்குது. கொஞ்சம் ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணவே முடியல. இப்போ ஜிமின் தான் நினைக்கிறாங்க என்ன ஆச்சு எனக்கு சரி ஜிமின் நினைக்கிறாங்க. ஜிமின் பார்த்துட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு பர்சன் அவ்வளோ ஹார்ட்டாக அப்படின்னா எம்டியாக வித்தவுட் ட்ரெஸ்ஸோட படுத்திருக்காங்க. ஜிமினுக்கு அதை பார்க்க அவ்வளோதான் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஜிமின் இப்போ தான் அவரை செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மவுத்தில் ஹேண்ட் வைக்கிறாங்க. அவரால் நம்ப முடியும் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பண்ணியிருக்க நீ சார் ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் இப்படி எந்திரிக்கவுமே ஜங்கு அப்புறம் ஃபீலாக இருக்கும். ஜங்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அவருக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஜங்கு வந்துட்டு எல்லாமே ஞாபகம் இல்லையா அவருக்கு கூட அமைதியாக இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே மவுத்தில் ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி டியர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜங்கு பார்க்குறேன் ஏயா இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க பாரு நான் மட்டும் இல்லை சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரிஞ்சு 2 பேர் மட்டும் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இல்லை சாரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கா வந்துட்டு ஓகே சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு அழாத சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இப்போ அந்த ட்ரெஸ் வந்துட்டு வந்திருக்கும். அந்த டோருக்கு வெளியே அந்த ட்ரெஸ் வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க ஷர்ட்டை. ஜங்கு தான் வந்துட்டு அதை சொல்கிறாங்க. ஜிமின் சுற்றி பார்க்குறாங்க. ட்ரெஸ்லாம் கீழே இருக்குது. அவரால் ஜங்கு ஃபேஸ் பண்ண முடியல. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ஜிமினும் ஜங்கும் ஒரு மாதிரி ஆக்குற சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. உனக்கு என்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு எதுவும் வேண்டாம் ப்ளீஸ் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க எனக்கு எதுவும் வேணாம் சார் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எதுவும் சொல்லாமல் அமைதி எழுந்திரிச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு டக்கு நினச்சி போய்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போய்ட்டு பயங்கரமாக அழகாரு. ஜங்கு நல்லா கேட்குது. ஜிமின் அழுது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. என்ன நேற்று அவன் நம்ம கூட உனக்கு நல்லா தானே இருந்தான் இப்பயும் அழறான் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டமாக போயிடுது. இந்த பக்கம் ஜிமின் தான் சாரி டேட் சொல்கிறாங்க. அது கேட்குது ஜங்குக்கு. அப்போ வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பான் போல ப்ரியாரிட்டி நம்மள மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது. என்னன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட இருந்திருக்கும். நம்ம லைஃப் நம்ம பிடிச்ச மாதிரி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கா சொல்ல அவர் நினைக்கிறாரு.
இப்போ ஃபைனல் நம்ம ஜிம் தாண்டா ரொம்ப நேரம் அழுதுட்டு அப்படியே வெளில வராங்க. ஏன்னா உள்ள ஒரு பாத்ரூம் வந்துருக்கோம். வெயிட் பண்ணிட்டு உள்ள வந்துருப்பாரு. இப்போ அவர் ட்ரெஸ்லாம் அங்கே வெளில தான் இருக்கு. இப்போ ஜங்க் வந்துட்டு அந்த ஜங்க் அதுக்குள்ளே எழுந்துட்டு அவர் குளிக்கலாம் இல்லை டக்குனு ட்ரெஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு அவர் வெளில ஜங்க் கூட ஜிம்மில் ஷர்ட்டுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதை சொல்கிறாங்க ஜிம்மில் நேம் கூட எதுவுமே சொல்லி டக்குன்னு வெயிட் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாமல் ஜங்கை பார்த்துட்டு சாரி சொல்லிட்டு பவ் பண்ணி சாரி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஜங்க் ஒரு மாதிரி வந்து ஏய் சொல்கிறாங்க சாரி மிஸ்டர் சொல்லி ஜிம்மில் அப்படியே வெளில போயிடுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கேன் 2 பேரும் தப்பு இருக்குது அப்படின்னு கூட அவன் சாரி கேட்டு அவர் போயிடாரு. ஜங்க்குமே ஒரு கில்ட்டியாக இருக்கேன் நமக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்கல இப்போ நினச்சி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி இதோட முடிஞ்சிடும் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் ஜிம்மின் வந்துடுறாங்க. ஜிம்மின் வந்து ஹாஸ்டல் போது பயங்கரமாடுறாரு. ஏன்னா இந்த பக்கம் அந்த மாறி அலெக்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எந்திரிக்க தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மின் அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவருக்கு தாங்க முடியாத மாதிரி நடந்ததை நான் என்ன பண்ணிட்டேன் தப்பு ஏமேல தான் சொல்லிட்டு ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ட்ரிங்க் பண்ணது தப்பு இதெல்லாம் பண்ணது என்னோட மிஸ்டேக் தான் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜவுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணோம் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவர் ரொம்ப ட்ரங்க் அண்ட் ஸ்டேட்டில் இருந்தான் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது. சரி ஓகே இதோட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்கடா. இப்போ நம்ம ஜிம்மின் ஜங்கும் அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்க்கவே இல்லை. ஜிம்மினுக்கு ஜங்கோட ஃபேஸ் ஞாபகம் தவிர மற்றபடி ஒரு நேம் என்ன அவர் யாருன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. இப்போ 1 month ஆஃப்டர் நம்ம ஜிம்மின் அந்த 1 month ஃபுல்லாக எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஜிம்மின் ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னா அவருக்கு கில்ட்டினஸ் கூட போயிட்டாரு. நம்ம அப்பா அண்ட் அண்ணா வந்து சீட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவர் கில்ட்டினஸ் கூட இருந்திருப்பாரு. இந்த பக்கம் ஜங்குமே என்ன ஜிம்மின் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் அவரோட வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ரொம்ப கிட்டியாக இருக்கு. அவர் அழுது தான் அவருக்கு தாங்கிக்க முடியல. ஒரு மாதிரி அவர் திட்டிருந்தா ஒரு டைம் ஸ்லாப் பண்ணியிருந்தா கூட வாங்கியிருப்பாரு. ஆனால் அவர் அழுதுருப்பார் இல்லையா அது வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக போயிடுது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படியே விட்டுருப்பாரு. இந்த 1 month அவரும் ஹாப்பியாக இல்லை. அந்த கிளப்புக்குலாம் வரவும் இல்லை அவங்க ட்ரிங்க் பண்ணவும் இல்லை. ஜிம்மின் எக்ஸாமில் ஃபுல்லாக எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. அலெக்ஸ் வான்னு பார்க்குறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை ஒன்றும் சொல்கிறாங்க சரின்ட்டு சரி ஓகேவா இன்றைக்கி நமக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. நம்ம போயிட்டு எந்த கம்பெனி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்காக போயிட்டு எந்த கம்பெனி சொல்லிட்டு உங்கள் கம்பெனியில் அவங்க பிரின்ஸ்பல்கிட்ட கேட்க போயிருக்காங்க. இப்போ ஜிம்மின் சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க இங்கே வாசல் கூப்பிட்றாங்க ஜிம் போகிறாங்க. இப்போ அவனோட மார்க்ஸ் ரொம்ப நல்ல மார்க்ஸாக இருக்கு இல்லையா உனக்கு ஜோன் இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க சரியா சொல்கிறாங்க. ஜோன் இண்டஸ்ட்ரியா சார் சொல்கிறாங்க. ஆமாம் ஜோன் இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. நீ அங்கே தான் இன்டர்ன்ஷிப் போகிற ஓகேவா சொல்கிறாங்க. என் கூட சொல்கிறாங்க நீ மட்டும் தான் போகிற சொல்கிறாங்க. நான் மட்டுமா சொல்கிறாங்க. ஆமாம் இந்த டைமும் எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. யாரும் குரூப்பாக போட்டால் அங்கே போயிட்டு போனால் புலி பண்ணுறாங்க. இல்லைனாக்கா நீங்கள் போயிட்டு சரியாக கற்றுக்க முடியும் ஒர்க்கு அந்த ரீசனால் நாங்கள் தனித்தனியாக போட்டோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மேரேக்கு அப்போ தனியாக சார் சொல்கிறாங்க. ஆமாம் ஜோன் இண்டஸ்ட்ரி வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேவா அதனால் நீ ஒன்று பிஜியில் ஸ்டே பண்ணிக்கோ. இப்போ நீ ஹாஸ்டல் தான் ஸ்டே பண்ணிக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒன்று பிஜியில் ஸ்டே பண்ணிக்கோ இல்லைனாக்கா வேறு எங்கே வீடு எடுத்து கூட ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. சரி ஜிம்னும் ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக அது வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மின் இப்போ ஹாஸ்டலில் தானே இருக்காரு சரின்ட்டு ஜிம்மின் ஹாஸ்டல் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த பக்கம் ஆரோட அலெக்ஸ் லக்கேஜில் பேக் பண்ணுறாங்க. எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு டேகுல போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. டேகுவா சொல்கிறாங்க. ஆமாண்டா சிவில் போடவே இல்லை டேகுல ஒரு நம்பர் 1 கம்பெனி தான் அதுவுமே தனித்தனியாக போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க நாங்களும் அங்கே போயிட்டு கம்பெனி எந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு ஒன்று ரூம் எடுக்கணும் இல்லைக்கா நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறதா இல்லை இப்போ தனித்தனியாக ஸ்டே பண்ணணும்னு பார்க்குறோம் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் கான்ட்ராக்டில் தான் இருப்போம் உங்கள்கிட்ட ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே பேபி நீ சேஃபாக இரு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்கிறாங்க. என்ன தெரியல 1 month தான் நீ ரொம்ப எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணுற சரியாக சிரிக்கல சாப்பிட மாட்டேன் சரி தூங்கல சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே நீ ஹெல்த்தை பார்த்துக்கோ சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜிமின் தாண்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் அவரோட இன்டர்ன்ஷிப்காக போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் மெக்கும் காயும் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு இன்டர்ன்ஷிப் வந்துட்டு நம்ம கம்பெனிக்கு நம்ம இன்டர்ன்ஷிப் வந்துருக்காங்க வராங்களா சொல்கிறாங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்க. ஒரே ஒரு மெம்பர் தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு மெம்பர் ஆமாம் இந்த டைம் ஒரு பேர் தான் போட்டிருக்காங்களா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நேம் சொல்கிறாங்க. பார்ச்சிமின் சொல்கிறாங்க. பார்ச்சிமினா ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு விட்டுறாங்க. இப்போது நம்ம ஒரு கரெக்டாக டைம் வந்து 10:30 இருக்கும்டா. இந்த டைமில் ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க ரிசப்ஷனுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க. இது என்னோட இன்டர்ன்ஷிப் சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் வந்துருக்கா சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா மெக்கு வராரு. நம்ம ஜிமினுக்கு மெக்கெல்லாம் பார்த்துட்டு ஆனால் பெருசாக ஒரு ஞாபகம் கிடையாது. இப்போ மெக்கு வராங்க. யாரை சொல்லி கேட்குறாங்க. மெக்குக்கு ஜிம்மில் பார்த்து ஞாபகம் வந்துடுது. ஏன்னா அன்றைக்கி அந்த கிளப்பில் பார்த்துற பையன் சொல்லிட்டு ஞாபகம் இருக்குது. இப்போ மெக்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ அவர் தான் சரி ஓகே கிளப்பில் பார்த்தா சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் அவன் இன்டர்ன்ஷிப் வந்திருக்கான் அந்த மாதிரி கேட்கக்கூடாது சொல்லிட்டு அவரும் சரி வாபஸ் கூப்பிட்றாங்க. ஜிம்னு போகிறாங்க. போயிட்டு ஜங்கு கப்ஸில் கூப்பிட்றாங்க. இப்போ கம்மின்னு சொல்கிறாங்க. உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம்னு உள்ளே போனால் அங்கே அந்த கேபின் நம்ம ஜிம்மின் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறல இப்போ நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு எபிசோடில் அந்த மாதிரி தான் ஜிம்மின் கரெக்டாக நம்ம ஜங்கோட கேபினில் ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆகுறாங்க. ஜங்கு என்ன சொல்லிட்டு லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மினை பார்த்ததும் ஜங்கோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவர் கூட ஒரேடாக பார்க்குறாங்க. ஜிம்மின் ஓகேவா எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வேலை
வேறு மாதிரி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு ஜவுங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு அக்செப்டே பண்ணிக்கல ஜவுங்க இங்கே பார்த்ததும். ஜவுங்க வந்து ஒரு சிஇஓ சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு நேம் போட்டிருக்கு, சிஇஓ ஜான் ஜவுங்க சொல்லி போட்டிருக்கு. அது பார்க்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம மேக்கு தான் இவங்க தாங்க இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. பக்கத்தில் காய் இருக்காரு. ஓ அப்படியே ஏன் நீ அந்த கிளப்பில் பார்த்த பையன் தானடா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இப்போ ஜவுங்க காய் பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இப்போ ஓகே சார் இன்டர்ன்ஷிப் வந்திருக்கான் போல டக்குன்னு சாரி சொல்லிட்டாங்க. இவங்க இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்களா ஓகேவா நீ வந்து கேட்டுக்கோ சொல்லிட்டு இப்போ மெக்கு தான் அந்த லெட்டர் வச்சுட்டு அப்படி போயிடாரு. இப்போ நம்ம காய் சரி ஓகே நீ ஹேண்டில் பண்ணி எனக்கு ஒர்க்கு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ ஜிமின் ஜவுங்க மட்டும் ரூமில் இருக்காங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி ஜவுங்க பார்க்க அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஜிமின் ஜவுங்க பார்க்குறாங்க. ஜவுங்க தான் நீ எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இங்கே இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருக்கேன் சொல்கிறாங்க. ஜாங்க கூப்பிடுறது ஓகே அவன் அதை பற்றி பேச விரும்பல சொல்லிட்டு சரி ஓகே இங்கே 6 மந்த்துக்கு தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க லெட்டர் கூட சொல்கிறாங்க. லெட்டர் வாங்கி அவர் பார்க்குற ஓப்பன் பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறாங்க நேம் சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்னு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜவுங்க வந்துட்டு வெளில கூட வராங்க. வெளியிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. நிம்மி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க இவங்க இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்க ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துருங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி ஜவுங்க இந்த ஆஃபீஸில் இருக்குது பார்க்க. நீ ஒரு சிஇஓவா அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே நான் இதுக்கு இங்கே வந்து சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போது ஜிம் விட்டுறாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறாங்க. சரி ஓகே அவன் வந்து ஓகேவா இருக்கான், அவன் நார்மலாக இருக்கான், அது வரைக்கும் போக சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ 1 வீக் நம்ம ஜிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி டெஸியாகவே இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரின்ட்டு நம்ம ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து ஒர்க் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஹெட்லாம் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டு அது ஒர்க் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே இன்டர்ன்ஷிப் இல்லையா நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹெவியாக. ஜிம் பார்த்தா ஒரு பக்கத்தில் அவ்வளோ ஃபைல் இருக்குது. இப்போ நம்ம ஜிம் தான் ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஜம்ப் என்ன பண்ணுறாங்க சிசிடிவி வந்து வழியாக நம்ம ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே ஒரு பார்ப்பாரு. அவருக்கு என்னமோ தெரியல ஜிம்மில் பார்த்துருந்து ஒரு மாதிரி அட்மைட் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பார். இந்த மாதிரி ஜிம்மின் வெளில ஒரு மாதிரி டிஸியாக உட்காந்து ஒரு மாதிரி இருக்கிறத பார்க்குறா. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேடாக இருக்காரு இல்லையா. அவர் பார்க்குறாரு என்னாச்சு அவனுக்கு ஓகேவா இருக்க மாதிரி தெரியலையே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு. நான் மெக்க கூப்பிட்றாங்க. மேக் சொல்கிறாங்க. ஜவு சொல்கிறாங்க. ஜிமினை கூப்பிட சொல்கிறாங்க. சரின்ட்டு மெக்க வராங்க. ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாஸ் கூப்பிட்றாங்க சொல்லிட்டு சரி ஓகே சொல்லி ஜிமின் எந்திரிச்சு நடக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அவருக்கு ஒர்க்கர் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நம்ம ஜிம்மில் ஜவு கூட கேபின் போகிறாங்க. கேபின் என்ட்ரு ஆகும்போது பயங்கரமாக ஸ்பின் ஆகிட்டு இருக்க ஹெட்டு. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு உள்ள வராங்க. கூப்பிட்டீங்களா மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. உள்ளவா சொல்கிறாங்க. ஜிம் சரின்ட்டு ஜிம் ஒரு 2-3 ஸ்டெப் தான் வச்சுருப்பாரு. எடுத்துக்கிட்டு டக்குன்னு மயங்கி விழுந்துறாரு. ஜவுக்கு ஒரு மாதிரி கொண்டு தூக்குறாரு. ஜிமின் அப்படி சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. அப்போ தான் ஜிமின் மயங்கிட்டாரு. ஜிமின் இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் மயங்கின ஒரு தான் ஜவுக்கு தான் டக்குன்னு அப்படியே தூக்கி அந்த சோஃபாவில் படுக்க வச்சுட்டு தண்ணி எடுத்து ஜிம்மோட ஃபேஸில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு மைக்கில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. அது ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டோன்மே நான் வந்து நான் வந்து நான் லீவ் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப டிஸியாக இருக்குது, எனக்கு 1 வீக்காக ஹெல்த் ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜம்